இந்த நாள் ஜூன் 17ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை, குரோதி வருடம், ஆனி மாதம் 3ஆம் திருநாள், சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, ஏகாதசி திதி. ஏகாதசி அப்படின்னா 11வது திதி அப்படின்னு அர்த்தம். ஏகம் அப்படின்னா 1, தசம் அப்படின்னா 10, 1 + 10 போட்டோன்னா 11வது திதி. என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ், பெரிய ஆசை, அந்த ஆசை நிறைவேற வேண்டும் அப்படின்னா இந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ் ஆக வேண்டும்னா ஏகாதசி திதி அன்னைக்கு நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். நிர்ஜலமாக உபவாசம் இருப்பது ஏற்றத்தை கொடுக்கும். முடியாதவங்க அட்லீஸ்ட் ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கலாம், ஜூஸ் மாதிரி விஷயங்கள் குடிக்கலாம். ஆனால் அரிசியை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரி நாட்களில் ஏகாதசி உபவாசம் இருந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது, அதே மாதிரி நாராயண அஷ்டகம் பாராயணம் செய்வது, இதெல்லாம் பண்ண 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 உங்கள் லைஃப்பில் இந்த நாள் பயங்கர சக்ஸஸ் கொடுக்கும். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுன்றதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்காமல் போயின்னு இருக்குன்னா இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய விரதத்தில், உபவாசத்தில் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். அதோடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெண்ணெய் சாப்பிட்டு போங்க. வெல்லம் சாப்பிட்டு போனாலும் சரி, கொஞ்சோண்டு வெண்ணெய் இருந்தால் சாப்பிட்டு போகிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், மன மகிழ்ச்சி கொடுக்கும். தேவையில்லாமல் பெரியவங்கிட்ட ஒரு அகௌரவம் படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படாது. 2வது, அவசியமே இல்லாத செலவுகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேற்று வரைக்குமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய தகராறுகள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது சம சப்தம மாவன பாவங்கள். மேஷத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்துல கேத்து உட்கார்ந்துருக்கிறது. இப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் ரெண்டும் சேர்ந்து ஆல்ரெடி 2 நாள் முன்னாடியே மிதுனத்துக்கு வந்துடுது. இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இரவு நேரத்தில் சண்டை இழுக்காமல் இருக்கிறது நல்லது. மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கரெக்டாக டைமுக்கு மாத்திரை மருந்து எடுத்துக்கிறது நல்லது. வீண் அலைச்சல்கள் இருந்தாலும் இன்றைய நாள் ஓரளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். யாருனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரும் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பணங்காசு வருவாய் வர வேண்டும்னு நீங்கள் வேண்டிக்கலாம். அது நடக்கும். ஏன்னா விரயஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கனால கல் மணல் சார்ந்த விஷயங்கள், பசங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கை துணையில் ஆணுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. கோபதாபங்கள் மனசுக்குள்ளேயே ரகசியமாக வச்சு 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 இன்றைய நாள் விஸ்போட்டனம் வெடிக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு நல்லது நடக்கும். சில இடங்களில் எப்படி நம்ம கன்ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறம் நல்லது நடக்குமோ, சில இடங்களில் சண்டையாகி ஒரு பஞ்சாயத்து நல்ல ஒரு தீர்வு காணக்கூடிய நாள். மனசு 2 பேருக்கும் ஒரு பரஸ்பரமான அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். கொடுக்கல் வாங்கல யாரையும் நம்பி இன்றைய நாள் பணம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறீங்கன்னா பணத்தை வாங்காமல், அவங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்காமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பொருளுக்கு அதுக்கு பணம் வராது. ஸோ இன்றைய நாள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டனம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே சூரியன் சூப்பராக உட்கார்ந்துருக்கார். அதனால் மிதுனத்தில் பறக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு பதவிகள் சேரும். நிறைய பேருக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். நிறைய பேர் வெளிநாடுக்கு போவீங்க. நிறைய பேருக்கு பொறுமை அதிகரிக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான கிரகங்களில் புதனும் சேர்ந்து இருக்கிறது. புதாதித்ய யோகம் பெறுகிறது இன்றைய நாள். அதனால் இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நினச்சது எல்லாமே காரியத்தை சித்தி அடையும். எஸ், இட் வில் கோயிங் டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அதில் யாரெல்லாம் வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், வீடு உங்கள் பேரில் வர வேண்டும், பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டும் நம்புறீங்களோ அத்தனை பேருக்கும் நடக்கும். இன்னொன்று, ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களால் ஈஸியாக மாறக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ஸோ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டே அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு, பெற்றோர்களுக்கு அருமையாக இருக்கக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு அமோகமாக இருக்கும், தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டனம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது பொதுவாகவே மாத்ருஸ்தானம்னு சொல்லுவோம், சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த சுகஸ்தானத்தில் எப்போல்லாம் இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் போகிறதோ அந்த நாளில் பொதுவாக அண்ணன் தம்பி கூட சண்டை ஏற்படக்கூடாது. கூட பிறந்தவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க. அவங்க தான் பிளட் ரிலேஷன் சொல்லுவாங்க. தோல் கொடுக்கக்கூடிய ஆட்களே அவங்க தான். ஆனால் இன்றைய நாள் அவங்கள நீங்கள் பகச்சிக்காமல் இருந்தாவே நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட தொடர்பு, மெயினாக வங்கிகளில் பணிபுரிய நபர்களுக்கு கோபம் வராமல் இருந்தாவே இன்றைய நாள் நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். யாராக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமை பொறுமை பொறுமை. ஏன்னா செவ்வாய் நின்ற நட்சத்திரம் கேத்து. அந்த கேத்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் உட்காந்துரு. கண்ணி எதுன்னா 2ஆம் வீடு. 2ங்கிறது வாய் பேச்சினால் இன்றைய நாள் கொஞ்சம் சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சற்று கவனமாக இருக்க வேண்டும். நிறைய விஷயங்கள்ல மனசுல ஒரு விஷயம் இருந்தாலும் அதை வெளியே சொல்ல முடியாத ஒரு தயக்கம் இருக்கக்கூடிய நாள். பெருசா ஒன்றும் ஆகாது, நீங்க பாட்டுக்கு இருக்கலாம். ஆனால் லைஃப் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது. தேவையில்லாத செலவு, மெயினாக படிப்புக்காக செலவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. மருத்துவத்திற்காக செலவாக இருந்தால் 1க்கு 2 தடவை ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் கீரை வகைகளை சேர்த்தக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு ஐயோ முடி நிறைய உதிர்றதே, உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுது. ஒன்று தான், இளநீர் குடிப்பது மாதிரி ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, செவ்வாய் நின்ற நட்சத்திரம் கேத்துன்னா உடம்புல அலர்ஜிக் ரியாக்ஷன், உடம்புல எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு, கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல ரொம்ப அதிகமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒரு விஷயம் யார் சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆங்கிளை மட்டும் நிறைய இன்றைய நாள் திங்க் பண்ணுவீங்க. அதில் பாசிட்டிவிட்டியும் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய நாள் சொல்லலாம். கோபதாபங்களை வாழ்க்கை துணை ஆணாக இருக்கும் பொழுது, அதே மாதிரி அண்ணன் தம்பி கூட சண்டை போடாமல் இருந்தாவே இன்றைய நாள் நல்லா இருப்பீங்க. பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். நல்ல செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சன சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பயணம், இரவு நேரத்தில் தூக்கமின்மை, தொண்டையெல்லாம் அப்படியே வத்தி போகிற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி குடிச்சா போகிறோங்கிற மாதிரி. அதனால் என்ன பண்ணணும், பக்கத்துலேயே பாட்டில் வச்சுக்கணும் கையில். செவ்வாய் நின்ற நட்சத்திரம் கேத்துவாக இருக்கும் பொழுது உடம்புல தாகம் அதிகரிக்கும். உடம்புல ஊட்டச்சத்து குறைபாடு, விட்டமின் குறைபாடுகள் அதிகமாக இருக்கும். பெரியவங்கெல்லாம் பக்கத்தில் ஓஆர்எஸ் மாதிரி ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சுகரு இல்லைன்னா சால்ட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுங்க. உப்பு சர்க்கரை கலந்து சாப்பிட்றது இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கும். இரவு நேரத்தில் அலைச்சல் இல்லாமல் இருப்பது நன்று. இரவு நேரத்தில் முக்கியமான பயணங்கள் செய்யாமல் இருப்பது நன்று. இரவு நேரத்தில் முக்கியமான விஷயங்களை யாருக்கிட்டையும் தொடர்பு கொள்ளாமல் நம்ம கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சில இடங்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு அபாண்டமாக தோணலாம், பட்ஸ் ரியாலிட்டி. ஆனால் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கும். ரொம்ப முக்கியமான நண்பர் கூட இன்றைய நாள் சண்டை வாக்குவாதங்கள் ஏற்பட்டு ஒரு கிளாரிட்டி பிறக்கும். நிறைய பேருக்கு நட்பு வட்டாரங்கள் மூலியமா பெரிய பெனிஃபிட். வேறு மொழி பேசக்கூடிய ஒரு ஆண் மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய சகாயம், ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமான முடிவுகள் எது இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி கரெக்டாக இன்றைய நாள் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், முடிச்சிடலாம். தெய்வ கட்டாட்சம் நிறைந்த நாள். இன்றைய நாள் என்ன பண்ணணும், திருச்செந்தூர் முருகப்பெருமான வேண்டிட்டு எந்த காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். மனசு சந்தோஷம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து யாருனாலையும் பறிக்க முடியாது. ஸோ பி ஹாப்பி. ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானம்ங்கிறது ஃபுல் ஆக்டிவ்ல இருக்கு. அதனால உங்க வாழ்க்கை துணை பெண்ணாக இருக்கும் பொழுது அவங்க கிட்ட மூலியமா நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பெண்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கௌரவம் கிடைக்கும். நிறைய பேருக்கு தேவையான பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும். யாருக்கிட்டே பணம் கேட்டிருப்பீங்க 2-3 நாள் முன்னாடி, அதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, அதெல்லாம் இன்றைய நாள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள், கைக்கு வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் இருக்கும். அப்பாவுடைய ஒத்தாசை, அப்பாவுடைய ஆதரவு கிடைக்கும். அப்பா வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்பு கிடைக்காது. தெய்வ அனுகிரகம்ங்கிறது பரிபூர்ணமாக இருக்கக்கூடும். தெய்வத்துக்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரும். நீங்கள் யாரை தெய்வமாக நினைச்சிருக்கீங்களோ அவங்க மூலியமாக இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைகளில் பயங்கரமான முயற்சி இன்றைய நாள் போடுவீங்க. ஹார்ட் ஒர்க்குங்கிறது உள்ளே இறக்குவீங்க. ஏன்னா செவ்வாய் நின்ற நட்சத்திரம் கேத்துன்னா உள்ளே பூந்து வேலை செய்யுது. அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி ரோட்டில் போய் அந்த வேலையை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணுறது. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ரொம்ப உள்ள நுழைஞ்சு பண்ணுறது. எதுவாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப சூடான விஷயங்களை பார்த்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இந்த நாள் நிறைய ஏற்றத்தை கொடுக்கும். ஆனாலும் நிறைய பேருக்கு இந்த நாள்
யாரெல்லாம் தீயணைப்பு துறைகள் இருக்கீங்களோ, யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைகள் இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் லேத்லலாம் வேலை செய்வீங்க, சிஎன்சி மெஷின்ஸ்லாம் வேலை செய்வீங்க, அவளுக்கெல்லாம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடுக்கல் வாங்கல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்ட நிவர்த்தியாகும். ஆனால் பொதுவாக இந்த நாள் ஓரளவுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள், மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள், பெரிய சக்ஸஸ் இருக்கும். ஆனால் ஒரு சில காரியங்களை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருப்தி அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கான அர்த்தத்தை இன்றைய நாள் பார்ப்பீங்க. எது பண்ணாலும் திருப்தி இல்லை, எது பண்ணாலும் செட் ஆகாது, எப்போ பார்த்தாலும் நம்ம வேற கெட்ட பேர், எது பேசினாலும் பிரச்சனை. ஏன்னா கடந்த 2 வாரங்களாக ராகு செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, பேச்சு எல்லாமே தப்பாக மாறும். நீங்கள் தான் அதுக்கு காரணம்னு உங்களை குத்தம் வேற சொல்லுவாங்க. என்றால் அதெல்லாம் கொஞ்சம் சீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும். ஸ்டெபிலிட்டிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாள் நல்ல வெற்றியை பெறக்கூடிய நாள். உங்கள் இன்ட்யூஷன் பவர்னு சொல்லுவோம். இன்ட்யூஷன்னா ஒரு விஷயம் நடக்க போகிறதுன்னு யூகனை செய்யக்கூடிய சக்தி. அந்த யூகனை செய்யக்கூடிய சக்தி இன்றைய நாள் உங்களுக்கு நன்னா இருக்கும். அதுவும் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது கரெக்டாக இருக்கும். அதனால் பெரிய ஏற்றம் கொடுக்கும். பெண்களுடைய வாழ்க்கை இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள். கொடுக்கல் வாங்கல், தான தர்மங்கள் நிறைய பேர் ஒத்தாசை பண்ணுவீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க. யாருக்கார் பாவம் கேட்குறாங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது ஆக்டிவ்ல இருக்கிறதுனால கோபதாபங்களை தவிர்க்க வேண்டும். வேறு மொழி பேசக்கூடிய ஆண்கள் கிட்ட கவனமா இருக்கணும். ஆண்கள் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். பெண்கள் உடம்புல ஹீட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் யாரையும் நீங்கள் நேரடியாக போய் பேசாமல் இருக்கிறது நல்லது. இன்னொருத்தர் மூலியமாக பேசுறது தான் நல்லது. தேவையில்லாமல் எந்த ஒரு சங்கடங்களுக்குள்ளேயும் போகக்கூடாது. மருந்து மாத்திரை கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப அவசியமான நாள்னு சொல்லலாம். என்ன பண்ணும், கால பைரவர் வழிபாடு பண்ணால் திருஷ்டி கம்ப்ளீட்டாக நாசமாகும். தைரியமாக இருக்கலாம். ராசியா நிறம் கிரே நிறம். இந்த நாள் பொதுவாக யாருக்கு நன்னா இருக்குன்னு சொன்னால் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியல. ஆனாலும் ஒரு சில பேருக்கு நன்னா இருக்குது. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் தனுசு, 2வது மேஷம், 3வது சிம்மம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இருக்குது. இன்ஃபேக்ட் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியல, பரவாயில்லன்னு சொல்லலாம். அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவன், திரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.